இப்போ வேர்ல்டு வைடாக வந்து கார்ஸ் அண்ட் கார் மேனுஃபேக்சரர்ஸோட ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்தோம்னா 1900 ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து ஸ்டார்ட் ஆகிருப்பாங்க. அப்படியே அவங்க செல் ஆகி வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு கரண்டாக இருக்கிற காலகட்டத்தில் அவங்க எல்லாரும் வந்து இவ்வளோ ஒரு 100 வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்கிற பீரியட்லேயே நிறைய மார்க்கெட்ஸில் வந்து சேல் பண்ணும் புது ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் கஷ்டப்படுற நேரம் சம்பந்தமே இல்லாமல் 1960களில் கொரியன் மேனுஃபேக்சரர்ஸான ஹியூண்டே அதுக்கப்புறம் கியா வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்து இன்னைக்கு வேர்ல்டு வைடாக பார்த்தோம்னா அவங்களோட ஒரு டாமினேஷன் இருந்துட்டு இருக்குது. இன்னைக்கு அவங்க ஒரு அன்அவாய்டபிள் ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. கூட இந்தியன் மார்க்கெட்லையும் கரண்ட் சினாரியோவில் பார்த்தோம்னா எக்கனாமிக் ஸ்லோ டவுன், கார் மார்க்கெட் ஸ்லோ டவுனாக இருந்த 2019க்கு அப்புறம் கியா உள்ள வந்தது. ஹியூண்டே கன்சிஸ்டண்டாக ஒரு 22-23 வருஷமா இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்தியாவில் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இதை பேஸ் பண்ணி நம்ம வேர்ல்டு வைடா ஹியூண்டே அண்ட் கியாவோட ஒரு ஹிஸ்டரி பிளஸ் அவங்களோட டாமினேஷன் இந்தியன் மார்க்கெட்டில் அவங்க ஃபேஸ் பண்ற அந்த growth-ஐ பத்தி ஒரு சின்ன கிறிஸ்பான ஒரு வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். இப்போ நம்ம இந்தியன் கார் மார்க்கெட்டில் வந்து 1980களில் பார்த்தோம்னா அம்பாசிடர் அண்ட் ஃபியட்ஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு ஓப்பன் மார்க்கெட் கல்ச்சர் இருந்தது. அதில் பார்த்தோம்னா நிறைய ஸ்பேஸ் இருந்து குட்டி குட்டி கார்ஸுக்கான செக்மெண்ட்டுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கு. அந்த டைமில் ஒரு மேனுஃபேக்சரர் கரெக்டாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்தியன் கார் பையிங் சீனை டோட்டலாக மாற்றினது வந்து மாருதி சுசுகின்னு சொல்ல முடியும். இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட அந்த லீடர்ஷிப்பை அவங்க மெயின்டைன் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த மாருதி சுசுகியோட இந்த ஃபார்முலாவை நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் ட்ரை பண்ணாங்க. உண்மையிலே அது சக்ஸஸ் ஆகலை. நீங்கள் வந்து 1990க்கு அப்புறம் இந்த எக்கனாமிக் லிபரலைசேஷனுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்ல்டு வைடான மேனுஃபேக்சரர்ஸான ஒப்பல் ஆகலாம், ஹோண்டா ஆகலாம், டையோ ஆகலாம், பியூஷியோ, மிஸ்துபிஷி, ஃபோர்ட், டொயோட்டான்னு சொல்லி ஈவன் ஃபியட், கடைசியாக ஹியூண்டே எல்லாருமே இதை ட்ரை பண்ணாங்க. ஸ்கோடா கூட இந்த இதில் நம்ம சொல்ல முடியும். ஆனால் உண்மையிலே ஹியூண்டேயை தவிர அந்த பீரியடில் யாராலையும் மாருதியோட அந்த டாமினேஷனுக்கு ஒரு போட்டி கூட கொடுக்க முடியல. இப்போ மாருதி சுசுகி சக்ஸஸ் ஆன சேம் ஃபார்முலாவை வேர்ல்டு வைடாக நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ட்ரை பண்ணாங்க. நீங்கள் இப்போ ஃபோக்ஸ்வேகன் குரூப்பை சொல்ல முடியும், ஃபோர்டை சொல்ல முடியும், ஜெனரல் மோட்டார்ஸை சொல்ல முடியும், அதே மாதிரி வந்து டொயோட்டா, ஹோண்டான்னு சொல்லி இவங்க வேர்ல்டு வைடா அவங்க டெவலப் ஆகி நிறைய மார்க்கெட்ஸ்ல காரை வித்து இந்த ஃபார்முலாவை சக்சஸ்ஃபுல் ஆக்குனாங்க. ஆனா நீங்க இந்த கொரியன் ட்வின்ஸை பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் எந்த பீரியட்லயுமே அந்த ஹிஸ்டரியில இல்லாம 1960ஸ்க்கு அப்புறம் சடனா வந்து அவங்க மார்க்கெட்டுக்குள்ள வர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட growth வந்து சடனா ஸ்பைக் ஆச்சுது. இதை பேஸ் பண்ணி நம்மளோட இந்த கண்டென்ட்டை வந்து நாளா நம்ம பிரிச்சிருக்கோம். ஒன்னு பார்த்தோம்னா ஹியூண்டே பத்தின கதை, அதோட குளோபல் எமர்ஜென்ஸ் ஃபர்ஸ்ட் இதா பார்க்கறோம். செகண்ட் தி கியா ஸ்டோரி, ரெண்டாவது கியாவோட ஸ்டோரியை பார்ப்போம். மூணாவது வந்து இந்த ரெண்டு கொரியன் ட்வின்ஸுமா சேர்ந்து குளோபல் இன்னைக்கு அவங்க வச்சிருக்கிற மார்க்கெட் ஷேரை பார்க்கலாம். நாலாவது பார்த்தோம்னா அவங்களோட சக்சஸ் இன் இந்தியா. முதல்ல ஹியூண்டே அதுக்கப்புறம் கியான்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா போகிறோம். முதல்ல ஹியூண்டேயோட ஸ்டோரி பார்க்கலாம். நம்ம முதல்ல இன்ட்ரோலே பேசின மாதிரி வேர்ல்டு வைடாக நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆட்டோமொபைல் பார்த்தாலே வந்து இன்னோவேஷன், எவல்யூஷன், மோட்டார் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி 1900 ஸ்டார்டிங்லேயே வந்து இப்போ ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மனி, இட்டலி, யூகேன்னு சொல்லி அந்த ரீஜனை பேஸ் பண்ணி தான் அந்த growth இருக்கும். இது வந்து குளோபல் ஒரு கார் இண்டஸ்ட்ரியோட growth-ஐ பேவ் பண்ணிச்சு. அந்த growth-ல இருந்து ஏகப்பட்ட கார்ஸ் வந்து உருவாச்சு. வேர்ல்டு வைடாக அவங்க வந்து சேல்ஸுக்குள்ளே போனாங்க. 1967 வரைக்கும் ஹியூண்டே ஒரு மேனுஃபேக்சர் வந்து ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்குள்ளே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக சவுத் கொரியால ஹியூண்டே ஸ்டார்ட் ஆகுது. ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்றதுக்கான ஒரு கம்பெனியா ஸ்டார்ட் பண்றாங்க. 1968ல பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் மேல ஒரு ஆசை வருது. ஏன்னா வேர்ல்டு வைடான ஹிஸ்டரியை பத்தி அவங்க கேள்விப்பட்டு சவுத் கொரியால அதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கிற ஐடென்டிஃபை பண்ணி ஃபோர்டு மோட்டார் கம்பெனி கூட ஒரு அக்ரிமெண்ட்ல போறாங்க. 6 மாசத்துல ரெக்கார்ட் டைம்ல ஒரு ஃபேக்டரியை வந்து ரெடி பண்ணி ஒரு அசம்பிளி லைனை ரெடி பண்ணி கோர்டினான்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் மாடலை வந்து லான்ச் பண்றாங்க. இப்போ ஹியூண்டேயோட அர்த்தம் என்னன்னா மாடர்ன் டைம்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த வேர்டுக்கான அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா குளோபல் மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் மாடர்னா பில்டு பண்ணணும்னு சொல்லி தான் இந்த கோர்டினாவை பில்டு பண்ணாங்க. கோர்டினா ஆக்சுவலி இனிஷியலி நல்ல சக்சஸ் ஆச்சு. அவங்க அதை யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த சக்சஸை யூஸ் பண்ணி ஹியூண்டே ஒன்று என்ன பண்ணாங்க, கொலாபரேஷன் இருக்கட்டும், ஆனா கூட ஃபோர்டு கூட உள்ள கொலாபரேஷன் இருக்கட்டும்னு வச்சுக்கிட்டு சொந்தமா ஒரு கார் டெவலப் பண்றதுக்கான ஸ்டெப்பை எடுத்து போல்டா எடுத்து வச்சாங்க. அது ஒரு போல்டு ஸ்டெப் நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும். இதுக்காக அவங்களுக்கு குளோபலி நல்ல நாலேஜபிள் பீப்புள் தேவைப்படுது. முதல் ஸ்டெப்ல அவங்க பார்த்தோம்னா மிஸ்டர் ஜார்ஜ் டர்ன்புல்னு சொல்லக்கூடியவங்களை ஹையர் பண்றாங்க. அவர் பார்த்தோம்னா ஆக்சுவலி வந்து ஆஸ்டின் மோரிஸோட ப்ரீவியஸ் எம்டியா இருந்தார். அவர் வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு 6 யூரோப்பியன் சீஃப் என்ஜினியர்ஸை ஹையர் பண்றாரு. 2 பேர் பார்த்தோம்னா சேசிஸ் டிசைனர்ஸா இருக்காங்க, ஒருத்தர் பாடி டிசைனரா இருக்காரு, 2 பேர் ப்ரொடக்ஷன் என்ஜினியர்ஸா இருக்காங்க, ஒருத்தர் டெஸ்ட் என்ஜினியரா இருக்காங்க. இந்த டீம் வந்து உள்ள வந்து இவங்க போனின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரை வந்து உருவாக்குறாங்க. போனின்னு சொல்றது கார் ஃபார் த பீப்புள்னு அவங்க பிராண்ட் பண்றாங்க. இது நீங்க ஃபோக்ஸ்வேகனோட ஸ்டோரி கூட இவங்க ஸ்டோரி அதுல கனெக்ட். அதாவது அந்த சவுத் கொரியன் மார்க்கெட் க்ரோ ஆகுற நேரம் இவங்க கரெக்டான ஒரு காரை உள்ள எடுத்துட்டு வந்து ஹியூண்டேயோட ஃபிளாக்ஷிப் மாடல் ஆச்சு. ஏகப்பட்ட கார்ஸ் வந்து போனி வந்து சவுத் கொரியால சேல் ஆச்சு. அதாவது நம்பர் 1 செல்லிங் ஆச்சு. இந்த பீரியடை நம்ம அப்படியே எடுத்துட்டு போனோம்னா 1980ல வந்து அவங்க குளோபல் எக்ஸ்பான்ஷனை பிளான் பண்றாங்க. இதுதான் அவங்களோட அடுத்த போல்டு ஸ்டெப். 1982ல இந்த போனியை வந்து யூகே எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1984ல பார்த்தோம்னா
போனியை வந்து கனடாவில் எடுத்துகிட்டு வராங்க. சொனாட்டான்னு சொல்லக்கூடிய மாடல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 1986 பார்த்தோன்னா போனி எக்ஸல்னு சொல்லக்கூடிய ஒரு மாடலை யூஎஸ் மார்க்கெட்டுக்காகவே டிசைன் பண்ணி யூஎஸ்க்குள்ளே அவங்க போனதுலேருந்து அவங்களோட க்ரோத் வந்து 2 folds 3 foldsனு க்ரோ ஆக ஆரம்பிச்சு. நான் அந்த டைம் லைனை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். அதனால் டீட்டெயிலாக பேசினா டைம் ரொம்ப போயிட்டுருக்கும். இது வந்து முதல்ல அவங்க யூஎஸ்க்குள்ளே கொண்டு போன அந்த முதல் வருஷம் பார்த்தோன்னா 1,68,000 யூனிட்ஸ் வந்து யூஎஸில் விற்றாங்க. அதிலிருந்து ஹியூண்டைக்கான ஒரு இமேஜ் வந்து வேர்ல்டு வைடாக மாற ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த பீரியடில் கார்ஸ் வந்து நல்லா சேல் ஆனாலும் நிறைய இன்ஜினியரிங் லேக்ஸ் இருந்தது, குவாலிட்டி இஷ்யூஸ் இருந்தது. அதாவது நீங்கள் குளோபல் மேனுஃபேக்சரர்ஸான மற்ற காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டி இஷ்யூஸ் இருந்து அவங்க 1990 வந்து குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு இயர் அனௌன்ஸ் பண்ணி 1991 பார்த்தோம்னா அவங்களோட ஓன் பெட்ரோல் இன்ஜின் அந்த ஆல்ஃபான்னு சொல்லக்கூடிய 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜினை சொந்தமாக டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. அப்புறம் ஆக்சென்ட்டும் டைனாஸ்டின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறாங்க. இந்த அக்சென்ட் தான் நம்ம மார்க்கெட்டில் அக்சென்டாகவும் வெர்னாவாகவும் இன்னைக்கு இருக்கிறது. 1994 பார்த்தோம்னா R&D சென்டர் வந்து ஜெர்மனியில் பிளான் பண்ணுறாங்க. கொரியன்ஸ் வந்து ஜெர்மனியில் போய் ஜெர்மன் என்ஜினியருக்கு ஈக்குவலண்டாக அவங்க ட்ரை பண்ணது அந்த பீரியடில் தான். 1991 பார்த்தோம்னா இவங்க வந்து சொனாட்டாவோட ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ப்ரோட்டோடைப்பை அன்னைக்கே பண்ணாங்க. இவங்க ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பற்றின ரிசர்ச்சை வந்து 90களே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய மார்க்கெட்ஸில் சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆக்சுவலி 2000 தான் இவங்க வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் பிராண்டாக வந்து இவால்வ் ஆகுறாங்க. அந்த பீரியட்ல இருந்து ஹியூண்டை ஒரு வேர்ல்டு பிராண்டாக மாறிடுச்சு. 2001 பார்த்தோம்னா யூரோப்பியன் டிசைன் சென்டர் எடுத்துகிட்டு வர்றாங்க. யூரோப்பியன் டிசைன் சென்டர் தான் அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் இருந்து அவங்களோட எல்லா கார்ஸுக்கான டிசைன் அந்த ஸ்டூடியோவாக இருந்து 2003 வந்து ஹியூண்டை மோட்டோ யூரோப் வந்து டெக்னிக்கல் சென்டர் வருது. இந்த 98-99 காலகட்டம் வந்து நமக்கு தெரிஞ்சது இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள அவங்க வராங்க. அந்த அட்டோஸ் இல்லை அட்டோஸ் பிரைம்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட்டை நம்மளோட சாண்ட்ரோன்னு சொல்லி இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டு இந்தியாவிலே அவங்களோட பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆச்சுது. இப்போ சாண்டாஃபி எஸ்யூவி அந்த பீரியடில் லான்ச் ஆச்சு. டூசான் வந்தது. அதுக்கப்புறம் அந்த ஃபியூச்சர் மொபிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பீரியட் 2019 அவங்களோட ஒரு மானிக்கராக இருந்தது. சாரி 2010 இதில் இருந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து செக்மெண்ட் வைஸ் ஏகப்பட்ட வேரியன்ஸ் அவங்களோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ப்ரீமியம்னஸ்ன்னு அவங்களுக்கான ஒரு யூனிக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைச்சாச்சு. இப்போ நீங்கள் அயோனிக் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். இஜிஎம்பி பிளாட்ஃபார்மில் வந்து இன்னைக்கு அயோனிக் சீரீஸே வந்து ஒரு யூனிக்கான ஒரு செக்மெண்ட் சீரீஸில் இருக்குது. யூனிக்கான ஒரு மாடல் சீரீஸில் கூட நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து அவங்களோட நெக்ஸோன்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அந்த ஹைட்ரஜன் ஃபியூல் செல் வெஹிக்கிள் அது வந்து ஜீரோ பொல்யூஷனாக நம்ம பார்க்க முடியும். அதுவும் ஒரு இன்னோவேஷனாக நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே வந்து இன்னைக்கு அவங்களோட அந்த ஒரு டிசைன் அந்த என்ஜினியரிங் டெவலப்மெண்ட் R&Dயோட எண்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. இன்னைக்கு எலக்ட்ரிக் ஆகட்டும் ஃபியூல் செல்னு சொல்லி ஃபியூச்சர் மொபிலிட்டிக்கு அவங்க வந்துட்டாங்க. இது எல்லாமே ஹியூண்டையோட அந்த ஒரு பீரியடை நமக்கு காட்டுது. இந்த பீரியடில் ஹியூண்டைனாலே நமக்கு தனியாக தெரிகிறது வந்து அவங்களோட வேர்ல்டு கிளாஸ் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அந்த ஃபியூச்சர்ஸ் தனியாக இருக்குது. இப்போ ஹியூண்டையோட ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங்கான கார் இண்டஸ்ட்ரி பற்றி தான் நம்ம பேசியிருக்கு. இப்போ நீங்கள் ஹியூண்டை நீங்கள் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அவங்க வேர்ல்டு வைடாக நிறைய பிஸ்னஸஸில் இருப்பாங்க. கப்பல் கட்டுறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் ஆகலாம். இந்த பர்டிகுலர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் அவங்களோட ஏகப்பட்டது இருக்குது. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னு ஏகப்பட்டது இருந்தாலும் நம்ம அந்த பீரியடுக்குள்ளே போகலை. இப்போ செகண்ட் ஆனது பார்த்தோம்னா கியாவோட ஸ்டோரி. கியா வந்து பார்த்தோம்னா 1952 வந்து கியான்னு சொல்லக்கூடிய பிராண்ட் வந்து ஒரு பைசைக்கிள் பார்ட்ஸ் மேனுஃபேக்சராக இருந்தாங்க. அவங்க ஒரு பைசைக்கிள் மேனுஃபேக்சர் கூட கிடையாது, கூட வந்து ஸ்டீல் டியூப்ஸை வந்து அந்த கொரியன் மார்க்கெட்டுக்காக மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. 1962 அவங்க வந்து மோட்டார் சைக்கிள்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பீரியட்லேயே அவங்களுக்கு என்னன்னா ஆட்டோமொபைல் ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரி வந்து சவுத் கொரியாவில் நல்லா க்ரோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க வந்து ட்ரக்ஸ் பஸ்ஸஸ்ன்னு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து கொஞ்சம் குளோபல் அக்ரிமெண்டோட கொலாபரேஷனில் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த பீரியடில் தான் 1975 அவங்களுக்கு வந்து ஹியூண்டையோட க்ரோத்தும் அவங்கள இன்ஸ்பயர் பண்ணுச்சுன்னு சொல்ல முடியும். அந்த 1970s மேலே அதில் தான் 1975 மஸ்டா கூட ஒரு கொலாபரேஷனில் வந்து பிரிசான்னு சொல்லக்கூடிய ஒரு மாடலை வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட ஸ்டார்ட் வந்து ரொம்ப ரஃபாக இருந்தது. ஏன்னா முதல் வருஷத்தில் வரும் 26 வெஹிக்கிள்ஸ் தான் செல் பண்ண முடிஞ்சது. 1976 பார்த்தோம்னா 95,000 வெஹிக்கிள்ஸ் வந்து லோக்கல் மார்க்கெட்டில் விற்றாங்க. அது உண்மையிலே அவங்களுக்கான க்ரோத் இருக்குன்னு அவங்கள புரிய வச்சது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ப்ரைட் அப்புறம் அவெல்லான்னு சொல்லக்கூடிய 2 மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. 1980 பார்த்தோம்னா அந்த வேர்ல்டு வைடு பாப்புலரான போங்கோன்னு சொல்லக்கூடிய அந்த வேனை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அது கியா ஆஸ் அ மேனுஃபேக்சரர் கார்ஸை வரைக்கும் அந்த ஒரு பீப்புள் மூவராக ஒரு வேனை வந்து வேர்ல்டு வைடாக ஃபேமஸ் ஆச்சு. அந்த சீரீஸ் அப்படியே அவங்க போயிட்டு இருக்கும்போதே செராஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்களோட அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்னும் வேர்ல்டு வைடாக ஹிட் ஆச்சு. அந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஹிட் ஆனதும் கியா ஆஸ் அ பிராண்ட் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சு. இந்த டைமில் வந்து ஹியூண்டை அண்ட் ஃபோர்டோட அக்ரிமெண்ட் வந்து ஃபோர்டுக்கும் ஹியூண்டைக்கும் வேர்ல்டு வைடாக வந்து பாசிட்டிவ்ஸை கொடுத்தது மாதிரியே கியா என்ன பண்ணுறாங்க, ஃபோர்டு கூட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அவங்க வந்து அவங்களோட அவலான்னு சொல்லக்கூடிய மாடலை வந்து ஆஸ்பேர் ஆகும், ஃபெஸ்டிவ் ஆகும், வேற நிறைய கண்ட்ரீஸில் செல் பண்ணுறாங்க. கூட பார்த்தோம்னா ஃபோர்டோட டெக்னிக்கல் எக்ஸ்பர்டர்ஸை வந்து கியா யூஸ் பண்ணுற மாதிரி க்ரோ ஆகிறாங்க. 1992 பார்த்தோம்னா கியா வந்து யூஎஸ்க்குள்ளே போகிறாங்க.
அங்கே வந்து ஸ்பாட்டேஜ்னு சொல்லக்கூடிய மாடலை லான்ச் பண்ணி அது வந்து ஒரு ஹியூஜான ஒரு சக்ஸஸ் ஆச்சு. இந்த பீரியடுக்குள்ள ஹியூண்டை ஃபர்ஸ்ட் சவுத் கொரியன் மேனுஃபேக்சரர், செகண்ட் வந்து கியான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ரைவல்ரியா வந்து சவுத் கொரியன் மார்க்கெட்டில் க்ரோ ஆகிறாங்க, வேர்ல்டு வைடும் க்ரோ ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே 1995 அப்புறம் பார்த்தோன்னா நிறைய மார்க்கெட்ஸில் வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் வருது. இதில் 1997 வந்து எல்லாரும் பாசிட்டிவான நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட்டபுளோட போயிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருந்த கியா வந்து பேங்க்ரப்ட்னு அவங்களை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவங்களால வந்து ஃபர்தராக வந்து அந்த பிராண்டை ப்ரொப்பல் பண்ண முடியாது, கியாவே எக்ஸ்டெண்ட் ஆயிரும்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷனுக்கு வருது. இந்த கட்டத்தில் தான் வந்து ஹியூண்டையும் உண்மையிலே வந்து லோவர் ப்ராஃபிட்ஸில் அவங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பீரியட். ஃபோர்டு வந்து ஆல்ரெடி ஹியூண்டை கூடயும் சரி கியா கூடயும் அவங்க ஒரு அக்ரிமெண்ட்ஸில் இருந்ததுனால, இல்லை கொலாபரேஷனில் இருந்ததுனால கியாவை வந்து ஃபோர்டு மொத்தமாக வாங்கலான்னு ட்ரை பண்ணுறதை கேள்விப்பட்டு ஹியூண்டை என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஃபினான்ஷியல் கிரைசிஸ் தெரிஞ்சும் ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க. இந்த ரிஸ்க் தான் இந்த பர்டிகுலர் குளோபல் மார்க்கெட்டில் இன்னைக்கு அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கறதுக்கான முழுக்க காரணம். எல்லா ரிஸ்க்கும் பெரிய சக்ஸஸ் கொடுக்கறது இல்லை வேர்ல்டு வைடில், ஆனால் இவங்களுக்கு அந்த சக்ஸஸ் பயங்கரமாக கொடுத்தது. இந்த பீரியட் எப்படின்னா ஹியூண்டை வந்து கியாவோட 51% ஷேர்ஸை வந்து அக்வயர் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரு ஃபேமிலிக்குள்ள வராங்க. இவங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படின்னா டெக்னாலஜியை வந்து ஷேர் பண்ணிக்கலாம், கூட வந்து டைவர்சிஃபை பண்ணி நம்ம கார்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி வேர்ல்டு வைடாக செல் பண்ணலான்னு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து அவங்க டோட்டல் அவங்களோட அந்த பிஸ்னஸ் மாடலை வந்து ரீஇன்வென்ட் பண்ணுறாங்க. இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கியா வந்து ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங்குள்ளே வரும்போது 2 கோல்ஸ் வச்சுருந்தாங்க. ஒன்று அஃபோர்டபுள் கார்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண, 2 பார்த்தோன்னா பியூட்டிஃபுல்லி டிசைன்டு கார்ஸ் பண்ணணும். கியாவோட கார்ஸ் வந்து நம்மளோட பார்வையில் பழைய கார்ஸ் பார்த்தோன்னா, அதாவது 90களில் இருந்த கார்ஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாக்ஸியாக இருக்கு. ஆனால் அந்த பீப்புளுக்கு அந்த மார்க்கெட்ஸுக்கு அது வந்து ஸ்டாண்ட் அவுட்டாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருந்தது. இந்த க்ரோத் அவங்க அப்படி ட்ரை பண்ணுற நேரம் மிஸ்டர் பீட்டர் ஷ்ரையர்னு சொல்லக்கூடிய ஃபோக்ஸ்வேகன் ஆடியோட சீஃப் டிசைனர், அதாவது அவரோட எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீட்டில் அண்ட் ஆடி டிடி ரோட்ஸ்டர் வந்து டிசைன் பண்ண அவரை தான் ஒரு டிசைனராக வந்து இவங்க ஹையர் பண்ணுறாங்க. அவர் தான் என்னென்னா கியாவோட அந்த டைகர் நோஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கிரில்லோட டிசைனை கொடுக்குறாங்க. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கியாவோட ஐடென்டிட்டி அந்த டைகர் நோஸ் கிரில் தான். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட கார்ஸ் வந்து அந்த டிசைன்லேயும் லுக்ஸ்லேயும் மாறி ஸ்போர்ட்டேஜ் ஆகலாம், சொரிண்டோ ஆகலாம், பிக்காண்டோ, ஆப்டிமா, ரியோ, கார்னிவல், செல்டாஸ், நிரோ, ஸ்டோனிக்னு சொல்லி ஒவ்வொரு கார்ஸும் ஒவ்வொரு செக்மெண்ட்டில் யூனிக்காக ஹியூண்டையோட அதே இன்டீரியர் குவாலிட்டியை ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு போய் ப்ரீமியமாக அவங்க வந்து வேர்ல்டு வைடாக அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து எடுத்தாங்க. 3வது செக்ஷன் பார்த்தோன்னா கொரியன்ஸோட குளோபல் மார்க்கெட் ஷேர். இப்போ நம்ம கொரியன்ஸ்னு மீன் பண்ணுறது ஹியூண்டை அண்ட் கியா தான். அவங்களோட ஷங்யாங் ஆகலாம், மற்ற மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு கொரியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இல்லை. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீ கோவிட் டைமில் வந்து ஆட்டோ இண்டஸ்ட்ரி வேர்ல்டு வைடாக ஸ்லோ ஆச்சுது. அதுக்கு கூட கோவிட் பீரியட் வந்து ஆட்டோ இண்டஸ்ட்ரியை இன்னும் வந்து ஸ்டக் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த ஹியூண்டை அண்ட் கியா வந்து வேர்ல்டு வைடாக அவங்களோட கன்சிஸ்டன்சியை கீப் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. 2023 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஹியூண்டை அண்ட் கியா வந்து கம்பைண்டாக 73 லட்சம் வெஹிக்கிள்ஸ் வந்து குளோபல் மார்க்கெட்டில் விற்றுருக்காங்க. அது வந்து அவங்களோட ரேங்கை வந்து 9th ரேங்காக வேர்ல்டு வைடில் காட்டுது. அதுலேயும் 6.9% வந்து அவங்களோட க்ரோத் வந்து இயர் ஆன் இயரில் வந்து 2022 கம்பேர் பண்ணும்போது க்ரோ ஆகிருக்குது. இந்த நம்பர்ஸில் 42,16,680 வெஹிக்கிள்ஸ் வந்து ஹியூண்டை விற்றுருக்காங்க, 39 லட்சம் வெஹிக்கிள்ஸ் வந்து கியா விற்றுருக்காங்க. இந்த நம்பர்ஸ் வந்து அவங்களோட ஸ்ட்ராங் நம்பர்ஸை காட்டுறதே நிறைய குளோபல் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து வேர்ல்டு வைடாக வந்து ஸ்லோ ஆகிட்டு இருக்காங்க. நிறைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபோர்டை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக அவங்களுக்கு மானிக்கராக இருந்த ஃபியஸ்டாவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஃபியூஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பிரசிலியன் மார்க்கெட்டில் இருந்து விட்ரா ஆனாங்க, சைனாவில் சேல்ஸ் கம்மியாச்சுது இப்படின்னு சொல்லி ஃபோர்டை சொல்ல முடியும். ஜெனரல் மோட்டார்ஸ் ஆகலாம், ஃபோக்ஸ்வேகன் குரூப் ஆகலாம், இப்படி எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆகிற நேரம் இவங்க ஒரு பாசிட்டிவ் க்ரோத்தை வேர்ல்டு வைடாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொன்று பார்த்தோன்னா இப்போ மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வந்து ஹைப்ரிட்ஸோட பீரியட் வந்து குளோபல் மார்க்கெட்டில் முடிஞ்சால் கூட எலக்ட்ரிக்ஸோட பீரியடுக்குள்ளே போயிட்டுருக்கு. டெஸ்லா, பிஒய்டி, வின்ஃபாஸ்ட்னு சொல்லி அந்த எலக்ட்ரிக் ஷேர் அப்படி போயிட்டுருக்கிற நேரம் ஹியூண்டையும் கியாவும் அவங்களோட எலக்ட்ரிக் மார்க்கெட் வந்து கீப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ஒரு காலகட்டத்தில் வந்து ஹியூண்டை இஸ் அ ஜோக், கியா இஸ் அ ஜோக்குன்னு சொல்லி யூஎஸ் மார்க்கெட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட கார்ஸ் வந்து யாருக்கும் பெருசாக பிடிக்காது, என்ட்ரி லெவலில் இருந்துட்டு இருந்தது. பேசிக்கான கார்ஸாக தான் பீப்புள் வாங்குறாங்க. அதாவது ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ், அது சின்ன சின்ன டூல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு, லான் மூவர்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு, இப்படியெல்லாம் தான் அவங்களோட கார்ஸ் இருந்த கட்டத்தில் இன்னைக்கு அவங்களோட ஹோம் க்ரோன் மேனுஃபேக்சரர்ஸால் முடியாததா ஈச் மார்க்கெட்டில் போய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக வந்து ஒரு நம்பர்ஸ் என்ன சொல்லணும்னா ஜெர்மனிக்குள்ள ஜெர்மன் ப்ராடக்ட்ஸ் அந்த பீப்புள் வந்து ஜெர்மன் ப்ராடக்ட்ஸை தவிர அந்த பீப்புள் வாங்காத மார்க்கெட்ஸில் கியா வந்து பெரிய நம்பர்ஸில் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இதுதான் இவங்களோட க்ரோத்தையும் அந்த பீரியடையும் காட்டுது. ஏன் இந்த க்ரோத் வந்து நம்ம இவ்வளோ சீரியஸாக பேசணும்னா, மற்ற மேனுஃபேக்சரர்ஸுக்கு எல்லாம் ஒரு 100 இயர்ஸ் 120 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது. இவங்களுக்கு ஒரு 50 வருஷ பீரியட்ல இருந்து ஒரு 60 வருஷ பீரியடுக்குள்ளே இவங்க எங்கிருந்தோ வந்து இன்னைக்கு இந்த லெவலில் இருக்கிறாங்க. அவங்க க்ரோத் வந்து வேர்ல்டு வைடாக போனதும் ஒரு பெரிய ரீசன். நான் இது வரைக்கும் சொன்ன அந்த சேல்ஸ் நம்பர்ஸ் அவங்க ரீஜன் பேஸ்டாக பார்த்தோம்னா கொரியா, சவுத் கொரியாவில் நல்ல சேல்ஸ் இருக்குது. அப்புறம் நார்த் அமெரிக்கா, யூரோப் அண்ட் இந்தியா. இந்த இந்தியான்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நம்ம வந்து 4வதாக பார்க்க போகிறோம், அவங்களோட சக்ஸஸ் இன் இந்தியா. இப்போ ஹியூண்டேயை நம்ம முதல்ல பார்க்கலாம். முதல்ல வந்து மாருதியோட டாமினேஷனுக்கு வந்து ஈடு கொடுத்த ஒரு கம்பெனியை நம்ம ஹியூண்டேயை பார்க்க முடியும். அது ஒரு தனி கண்டன் என்ன கூட நான் இது கூட அப்படி பேசிட்டு வரேன். சாண்ட்ரோன்னு சொல்லக்கூடிய அட்டோஸ் குளோபல் ப்ராடக்ட், அது வந்து டால்பா டிசைனில் இருந்து மிஸ்டர் ஷாருக் கானோட அந்த இனிஷியல் ஆட் கேம்பெயின் டிஃப்ரெண்ட் லுக்கான பீப்புள் வந்து மாருதி கார்ஸை பார்த்து பழகுனதில் இந்த காரோட லுக் வந்து பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக மாருதியோட ஸ்மால் கார் மோனோபோலிக்கு ஒரு பெரிய ஒரு டெண்டை கொடுத்தது வந்து சாண்ட்ரோன்னு சொல்லக்கூடிய. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அக்சென்ட் வந்தது, அந்த மிட் சைஸ் செதான் செக்மெண்ட்டை டோட்டலாக மாற்றிச்சுது. அந்த கம்ஃபர்ட் ப்ளஸ் வந்து அந்த இன்டீரியர் குவாலிட்டி, அந்த பீரியடில் வந்து அக்சென்ட்டை பார்க்குறதே வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற லக்ஸரி பிராண்ட்ஸை வரைக்கும் ஒரு ஹையர் ஸ்டாச்சரில் அந்த பீப்புள் அன்னைக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. சிஆர்டேயோட இன்னோவேஷன், அதாவது அதுக்கு முன்னாடி வந்து டீசல் என்ஜின்ஸ்னால் க்ரூடாக இருந்தது, ஃபியூல் எக்கனாமி இருந்தால் கூட நமக்கு கனெக்ட் ஆகாமல் இருந்தது. ஆனால் சிஆர்டிஏ உள்ள வந்து டோட்டல் அந்த கான்செப்டை மாற்றி வச்சுட்டு இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு 20 வருஷம் டீசல்ஸில் நின்னதுக்கு அந்த இன்னோவேஷனை நம்ம ஹைலைட்டாக சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு பீரியடில் வந்து சொனாட்டா, டெராகான், எலன்ட்ரா, கெட்ஸ், சாண்டாஃபின்னு சொல்லி அவங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. இதில் அந்த கெட்ஸ் வந்து ஃபெயில் ஆனது இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து அந்த பீரியடில் ஒரு சூப்பர் ஹேட்ச்னை பற்றின ஒரு ஐடியா இல்லாதது தான். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் i20, கிராண்ட் i10, வெர்னா, i10ஓட இனிஷியல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லீடர்ஷிப் எடுத்த ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது. i10 நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல முடியும், அதுக்கப்புறம் i20 சொல்ல முடியும், இந்த கிராண்ட் i10 இயர்ஸ் ஆகலாம். அப்புறம் இந்த அக்சென்ட், வெர்னான் அவங்க பேட்ச் பண்ண பீரியடு, வென்யூ, கிரெட்டான்னு சொல்லி இந்த கான்செப்ட் வந்து நான் ஸ்டாப்பபுளாக அவங்க போயிட்டுருக்காங்க. இந்தியாவில் இன்றைக்கி செகண்ட் லார்ஜஸ்ட் கார் மேக்கர், ஒரு 45,000 50,000 யூனிட்ஸ் இந்தியன் லோக்கல் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. கன்சிஸ்டண்ட்டாக விற்றுட்ருக்காங்க. பெரிய கிராஃப் வந்து ஃபால் அண்ட் ஸ்பைக்லேயே இருக்காது, கன்சிஸ்டண்ட்டாக விற்றுட்ருப்பாங்க. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட கார்ஸில் இந்த சன்ரூஃபும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் இன்றைக்கி அவங்க சேல்ஸுக்கு ஒரு பெரிய நம்பர்ஸ் கொடுத்துட்ருக்குது. கூட நீங்கள் பாருங்கள் i20யோட சக்ஸஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல கெட்ஸ் வந்து பீப்புள் வந்து வாங்கலை, அவங்களுக்கு தெரியல அந்த பீரியட். ஆனால் i20 வரும்போது ஒரு சூப்பர் ஹேட்சாக வந்து இன்றைக்கி இந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக்குக்கான ஒரு ரீசனே அவங்க தான். கூட அவங்க மேலே இருந்த ஒரு விமர்சனமான ஹேண்ட்லிங் இல்லைன்னு உள்ள பிரச்சனையை சால்வ் பண்ணி என்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கதைக்குள்ளே வந்தாங்க. அந்த என்லைனோட ஸ்டோரியை நம்ம பார்த்தோம்னா 2012 அவங்களோட அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பிராண்டாக அது இருக்குது. என்னுக்கு 2 ரீசன்ஸ் இருக்குது. நம்யாங்குன்னு சொல்லக்கூடிய அந்த கொரியாவில் இருக்கக்கூடிய ஹியூண்டேயோட பர்த் பிளேஸில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டை மீன் பண்ணுறாங்க. கூட வந்து நர்பரிங்னு சொல்லக்கூடிய ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அந்த ரேஸ் ட்ராக்கை மீன் பண்ணுது. ஏன்னா அங்கே தான் அவங்களோட R&D சென்டர் இருக்குது. இதில் இருந்து அவங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள்ஸோட டெவலப்மெண்ட் வந்து அவங்களோட ஓவரால் ப்ராடக்ட்ஸோட ஹேண்ட்லிங், அந்த ஸ்டெபிலிட்டி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். இப்போ கியாவோட இந்தியன் சக்ஸஸை நம்ம வந்து சம்மரைஸ் பண்ணணும்னா இந்தியன் மார்க்கெட்டில் 2019 வர்றாங்க. ஆல்ரெடி வந்து அவங்களோட பேரண்ட் கம்பெனியான ஹியூண்டே வந்து ஒரு 20 வருஷமாக இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே தரவாக இருக்கும்போது இவங்க தெளிவாக தான் உள்ளே வராங்க. அதாவது பேரண்ட் கம்பெனிக்கு பிரச்சனை வரக்கூடாது, இவங்களும் தனியான ஒரு மார்க்கெட் ஷேர் இருக்கணும். ஆனால் அவங்களோட கேஸ் ஸ்டடீஸில் நிறைய இஷ்யூஸ் வந்து அன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் இருந்தது. ஃபோர்டு வெளியே போகாதான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்து, ஜெர்மன் மோட்டார்ஸ் வெளியே போயாச்சு, ஷெவர்லே போனாங்க, ஃபியட் போனாங்க. இந்த கட்டத்தில் இவங்க வந்து தரவாக ரிசர்ச் பண்ணி லுக்ரேட்டிவான மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டில் வந்து செல்டாஸை லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கார்னிவல் சொல்லக்கூடிய ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கான ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல், ஒரு ப்ரீமியம்னஸை கொடுத்தது. சோனட்டோட லான்ச். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு தேவையான காரன்ஸ்ன்னு சொல்லி அவங்க அந்த கார்ஸை வந்து தெளிவாக லான்ச் பண்ணி உள்ளே வந்ததே கியாவோட ஒரு சக்ஸஸை நம்ம சொல்ல முடியும். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம செல்டாஸை எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா அந்த மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டே டோட்டலாக மாற்றுச்சுன்னு சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து ஹெக்டாருக்கு முன்னாடி ஹெக்டாருக்கு பின்னாடின்னு பிரித்தா கூட உண்மையிலே அந்த மிட் சைஸில் செல்டாஸோட என்ட்ரி தான் அந்த மிட் சைஸ் எஸ்யூவி மார்க்கெட்டை டோட்டலாக மாற்றுச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், 2016 இருந்து லான்ச் ஆன கிரெட்டா ஏஜ் காட்டாமலே இருந்த பீரியடில் 2022 செகண்ட் ஜென் கிரெட்டா வந்தது. அதுக்கப்புறம் அந்த கிராண்ட் விட்டாரா, ஹை ரைடர் அவங்களும் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த கொரியன்ஸ் கூட போட்டி போடணும்னு சொல்லி தான் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. குஷாக் டைகூன் வந்து சேஃபான சேசி ப்ளஸ் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் என்ஜின்ஸ் இருந்தாலும் ஃபீச்சர்ஸ் இவங்களோட ஸ்டைலில் கொடுக்கணுள்ள கட்டத்துக்கு வந்தாங்க. ஆஸ்டர் ஒரு ஃபீச்சரிஸ்டிக் கார் அவங்க கொண்டு வந்தது எல்லாமே இந்த செல்டாஸோட
அந்த ஒரு growth தான் காட்டுது. கூட கொரியன் ட்வின்ஸ் இந்த 2 பேரும் சன்ரூஃப்ஸுக்காகவே கார் வித்த ஒரு பீரியட் இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் வந்து நிறைய டைம்லைனில் நிறைய ஸ்டோரியை வந்து எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ அந்த கண்டென்ட்டோட சம்மரி என்னன்னா, ஹவு ஹியூண்டே அண்ட் கியா டாமினேட்டட் இந்தியன் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட்ஸுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் போஸ்ட் கோவிட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆட்டோ இண்டஸ்ட்ரி வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சது. அதாவது பர்சனல் மொபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுது. ப்ளஸ் பீப்புள் வந்து கண்டிப்பாக நம்ம பிக்கர் கார்ஸ் வந்து வாங்கணும். ஸ்மாலர் கார்ஸ் வந்து ஹைவேஸில் ஓட்டுறது வரைக்கும் பிக்கர் கார்ஸ் வாங்கணும். பீப்புளுக்கு அந்த ஃபியூச்சர்ஸ் மேலே ஒரு ஆசை வர ஆரம்பிச்சது. இயர் ஆன் இயர் வந்து இது செல் ஆக ஆரம்பிச்சது. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் 2023 நம்ம எடுத்தோம்னா இந்தியன் கார் மார்க்கெட் சேல்ஸில் வந்து 41 லட்சம் கார்ஸ் வந்து சேல் ஆகிருக்கு. இதில் ஹியூண்டே பார்த்தோன்னா 6,02,111 யூனிட்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் விற்றுருக்காங்க. கியா பார்த்தோன்னா 2,55,000 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இந்த 2 பேரும் டோட்டலாக பார்த்தோன்னா 8,57,111 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இந்த நம்பர்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இவங்க இன்னைக்கு வந்து ஒரு அன்டிஸ்பியூட்டட் மேனுஃபேக்சரர்ஸாக 2 பேரும் இருக்கிறத காட்டுது. ஏன்னா இங்கே நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து ஹோண்டாவை இதில் எடுக்க முடியும். ஹியூண்டே வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஹியூண்டே வரைக்கும் வேர்ல்டு வைடாக வந்து டெக்னாலஜிக்கலி அண்ட் டெக்னிக்கலி R&Dயில் வந்து எக்ஸ்பர்டஸான ஒரு பிராண்ட் வந்து இந்தியன் மார்க்கெட்டை ப்ராப்பராக ரீட் பண்ண தெரியாமல், கன்சியூமர்ஸோட ரிக்வயர்மெண்ட்ஸை தெரியாமல், அவங்க அந்த ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ண தெரியாமல் உட்காந்துருக்கிற நேரம் இவங்க ஆல்ரெடி ஒரு பிராண்டான ஹியூண்டே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. கூட வந்து அவங்களோட இன்னொரு கன்சர்னை எடுத்துகிட்டு வந்து 2 பேரும் கேனிபலைஸ் ஆகாமல் ஈக்குவலி க்ரோ ஆகிட்டு இருக்கிறது தான் இவங்களோட சக்ஸஸ். இதுக்கு நிறைய ரீசன்ஸ் நம்ம சொல்ல முடியும். முதல்ல பார்த்தோம்னா யங்கர் லைனப், கூட வந்து டைவர்ஸான லைனப். இப்போ நீங்கள் ஹியூண்டேயோட லைனப்பை பாருங்கள், டோட்டலாக யங்கராக இருக்குது. எல்லா ப்ராடக்ட்ஸும் ரிஃப்ரெஷ் ஆகி தான் இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காம்படிஷனில் வந்து செக்மெண்ட் ஃபஸ்ட்டாக வந்து ஃபீச்சர்ஸ் கொடுக்குறது அவங்களால தான் இருக்க முடியும். ஏதாச்சும் ஒன்று புதுசாக மார்க்கெட்டில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஹியூண்டேயும் கியாவும் அவங்க 2 ஒரே பிராண்ட், ஒரே சேசி, ஒரே டிரான்ஸ்மிஷன், ஒரே என்ஜினியரிங் R&Dன்னு இருந்தாலும் ரெண்டு பிராண்டாக காட்ட நல்லா ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் கிராண்ட் விட்டாரா ஹைரைடர் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். ஃபோக்ஸ்வேகனோட டாய்கூன் குஷாக்கை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா ஃப்ரண்ட் ஃபேஸியாக ரியரில் கூட பெரிய சேஞ்ச் பார்க்க முடியாது. இன்டீரியர் மோராரில் சிமிலராக இருக்கும், லோகோ மட்டும்தான் சேஞ்சாக இருக்கும். ஆனால் நீங்கள் செல்டாஸ் அண்ட் கிரெட்டா பார்த்தீங்கன்னா இன்னர் கான்செப்ட்ஸ் எல்லாம் சிமிலராக இருந்தாலும் எக்ஸ்டீரியரோட ஸ்கின் ஆகலாம், இன்டீரியரோட ஸ்கின் ஆகலாம், ரெண்டாக காட்டி காமன் மேனுக்கு அது 2 பிராண்டாக தான் காட்டியிருப்பாங்க. அது அவங்களோட அந்த யூனிக்னஸை காட்டுது. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட் சினாரியோவில் அவங்களோட கார்ஸில் ஏகப்பட்ட என்ஜின்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட டிரான்ஸ்மிஷன் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து செல்டாஸ் அண்ட் கிரெட்டாவை இங்கே பார்த்தீங்கன்னா 1.5 நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல், 1.5 கேசலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் டர்போ பெட்ரோல், 1.5 டீசல், IMT, IVT, டார்க் கன்வெர்ட்டர், DCT அண்ட் மேனுவல். இவ்வளோ டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ் ப்ளஸ் ஃபீச்சர்ஸ்னு சொல்லி வெரைட்டி காட்டுறது காம்படிட்டிவாக இருக்குது. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து கிளாஸ் லீடிங்னு நம்ம சொல்ல முடியும். என்னென்னா நான் இதை வந்து ஏதோ ஒரு ஸ்வாட்டில் ஒரு பாட்காஸ்ட்டில் பேசியிருக்கிறது உண்டு. ஒரு ஃபேமிலியை நீங்கள் வந்து ஃபேமிலியாக லேடிஸோட நீங்கள் ஹியூண்டே ஷோரூமில் கியா ஷோரூம் போனீங்கன்னா அவங்களுக்கு அந்த கார்ஸோட லுக் அண்ட் ஃபீல் பிடிக்கும். அவங்க என்ஜினியரிங் பற்றி யோசிக்காமலே இந்த கார் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இருக்கும். கூட அவங்களோட சர்வீஸ் குவாலிட்டி, இப்போ ஹியூண்டே வந்து இந்தியாவோட சர்வீஸ் குவாலிட்டி ரேங்கிங்கில் நம்ம 3ஆவது சொல்ல முடியும். இப்போ டொயோட்டா, மாருதி சுசுகி, ஹியூண்டே, அப்புறம் கியா வந்தாங்க. இவங்க 2 பேரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஏரால கம்ப்ளைண்ட்ஸை ஈஸியாக ஃபாஸ்டராக சால்வ் பண்ணுற ஒரு லெவலில் இருக்காங்க. அப்புறம் பிராண்ட் வேல்யூ, இப்போ நீங்கள் ஹியூண்டே ஆகலாம், கியா ஆகலாம், 2க்கும் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு ப்ரீமியம் பிராண்ட் வேல்யூ இருக்குது. இப்போ வந்து நிறைய பேர் கார் பையிங்கில் இன்றைக்கி மாருதியோட பிரெஸ்ஸா, ஈவன் ஃப்ராங்ஸ், பலினோ, கிராண்ட் விட்டார் எல்லாம் காம்படிட்டிவாக இருந்தால் கூட அந்த பிராண்ட் வேல்யூவை நினச்சி நம்ம வந்து மாருதினாலே ஸ்மாலர் கார், சேஃப் இல்லாத கார்னு நினைக்கிற ஒரு கட்டத்தில் ஹியூண்டேக்கு நிறைய கிரிட்டிசிசம் அவங்க சேஃப்டி மேலே எல்லாம் இருந்து டிமார்க்கெட்டிங் இன்டர்நெட்டில் பண்ணால் கூட அந்த ப்ராடக்ட் ஹியூண்டே அண்ட் கியாவுக்கு இருக்கிற அந்த வேல்யூ வந்து பெருசு. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இன்றைக்கி சேஃப்டியையும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட லான்ச்சஸில் வந்து சேஃப்டிக்கான ஸ்லைட்ஸை நம்ம பார்க்க முடியும். ரீசன் அவங்களோட வெர்னா வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிச்சு. அப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர் ஆகலாம், புதிய கிரெட்டா ஆகலாம், கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்டா, சோனட்னு எல்லாமே 5 ஸ்டார் ஈக்குவலண்டாக நம்ம பார்க்குறோம். பிஎன்கேப் வரும்போது அதுக்கான ரேட்டிங்கான அஷூரன்ஸ் நமக்கு கிடைக்கும். கூட அவங்களோட ஆல்கசாரோட லான்ச்சுக்கு அப்புறம் ஹியூண்டேயோட ஹேண்ட்லிங் டிபார்ட்மெண்ட்டே டோட்டலாக மாறுச்சுன்னு நம்ம சொல்ல முடியும். முன்னாடி வந்து அவங்க ரொம்ப சாஃப்டான சஸ்பென்ஷன் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன், அந்த ஹேண்ட்லிங் மிஸ் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி அதோட க்ரோத்தை நம்ம பார்க்குறோம். கூட EV6 யூரோப்பியன் கார் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கிச்சு கியாவுக்கு. அயானிக் 5 யூனிக்கான ஒரு டிசைன் தீமில் இருக்குது. அவங்க 2 பேரும் ஃபியூச்சர் ரெடியாக இருக்காங்க கண்டிப்பாக. கூட வந்து ஹைப்ரிட் இல்லை ஃபியூல் செல் வெஹிக்கிள்ஸும் அவங்கக்கிட்ட இருக்குது. ரீசேல் பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நல்ல ரீசேல் உள்ள ப்ராடக்ட்ஸாக ஹியூண்டே அண்ட் கியா நம்ம பார்க்க முடியும்.
மெயினான விஷயம் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. அவங்க வந்து எல்லாரும் பண்ணுறது மாதிரி வந்து இருக்கிறதே திருப்பி திருப்பி பண்ணாமல் வெரைட்டியாக வித்தியாசங்களை பண்ணி மார்க்கெட்டை வந்து மொமெண்டமை கீப் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த கண்டென்ட் கொஞ்சம் ஹரியாக தான் ஃபாஸ்ட்டாக தான் போயிருக்கேன். ஏன்னா இவ்வளோ சின்ன டைமுக்குள்ளே வந்து இவ்வளோ கண்டென்ட் எடுக்கணும்னா இப்படி கொஞ்சம் சிலதை நம்ம ஸ்கிப் பண்ணணும், சிலதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசணும். இதுதான் இதோட பர்பஸ். இப்போ இந்த இந்தியன் மார்க்கெட்டோட இந்த டாமினேஷனும் வேர்ல்டு வைடாக அவங்க எங்கேருந்து வந்து அங்கேயும் டாமினேட் பண்ணுற அந்த ஸ்டோரியை கிறிஸ்பாக நான் கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் இதில் பேசாததை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக் என்னான்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஆக்சுவலி இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியும். காலில் ஒரு இன்ஜுரினால வெளியே போய் ட்ரைவ் பண்ண முடியலை. இன்னும் மேபி ஒரு 10 days கூட இப்படி தான் கண்டென்ட் நம்ம பண்ணணும். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸுக்கு மெனி தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டாவேகன். டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.